Dear 11th standard business max students, I am Metro Karnagaran. In exercise number 8.2, sum number 6, two urns contain set of balls. அப்போ urn 1ல பார்த்தீங்கன்னா 10 white ball, 6 red ball, 9 black ball இருக்குது. கூட்டினீங்கன்னா 15, 25 ball டோட்டலாக உங்களுக்கு urn 1ல வச்சுருக்கிறாங்க 25 ball. இங்கே பார்த்தீங்கன்னா 10, 15 இதுவும் 25 பால்ஸ் வச்சுருக்கிறாங்க earn 2ல். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். ஒரு பால் தான் எடுக்க போகிறாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. அண்ட் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி போத் ஆர் ரெட். இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 earns contain set of ball, 1 ball is drawn from each earn. அப்போது இதுக்கும் வாய்ப்பு தராங்க, இதுக்கும் வாய்ப்பு தராங்க, அப்போ பிரச்சனை கிடையாது. இங்கே நீங்கள் எடுக்கிற பாலால் இங்கே இருக்கிற பாலில் எந்த பிரச்சனையும் வராது, இங்கே எடுக்கிறதுனால இங்கே இருக்கிற பால் எந்த பிரச்சனையும் வராது, எல்லாமே இண்டிபெண்ட் ஈவெண்ட். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா போத் ஆர் ரெட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி போத் ஆர் ரெட்ஸ். போத் ஆர் ரெட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ப்ராபபிலிட்டியாக ஃபஸ்ட்டு ஏர்ன்லேயும் ரெட் எடுக்கணும், ஃபஸ்ட்டு ஏர்ன்லேயும் ரெட் எடுக்கணும், செகண்ட் ஏர்ன்லையும் ரெட் எடுக்கணும், மற்றும் திஸ் அண்ட் திஸ். ஆக்சுவலாக இது உங்களுக்கு இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்ன்றதுனால இது இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். இந்த பாக்ஸில் எடுக்கிறதுனால இந்த பாத்திரத்தில் எடுக்கிறதுனால இந்த ஏர்னில் இருக்கிறதுக்கோ அல்லது இந்த பாத்திரத்தில் எடுக்கிறதுனால இந்த பாத்திரத்தில் இருக்கிற கலருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படுத்தாது. அதனால் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் இது. அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட், ரெண்டு ரெட்டையும் இன்ட்டு பண்ணிக்கிட்டால் போதும். இது ஃபஸ்ட்டு ஏர்னோட சம், இது செகண்ட் ஏர்னோட சம். என்ன சார் ரெண்டுமே ஒரே ஆறாக இருக்குதுன்னா ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு ஏர்னுடைய சம், இது செகண்ட் ஏர்ன். இது மொதல் பாத்திரம், இது ரெண்டாவது பாத்திரம். அதே ஃபார்முலா தான் n of r by n of SA தான் போட போகிறோம். இங்கேயும் n of r by n of S தான் போட போகிறோம். ஆனால் இது மொதல் பாத்திரம், இது ரெண்டாவது பாத்திரத்துக்கு போடணும். இப்போ மொதல் ஏர்னில் டோட்டலாக உங்களுக்கு 25 பால் இருக்குது. அதில் ரெட் பால் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. செகண்ட்லேயும் மொத்தமாக ஒரு 25 பால்ஸ் இருக்குது. அதில் ரெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 தான் இருக்குது. அப்போ 7 6 are 42 by 25 into 25 is 625. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். போத் ஆர் ரெட்ஸ். இது முடித்த கையோட என்ன கேட்டிருக்காங்கன்னா போத் பால்ஸ் ஆர் ஆஃப் சேம் கலர். ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் பால்ஸ் ஆர் ஆஃப் சேம் கலர்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே எழுதி வேண்டியதான் போத் பால்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரெட்டு வரலாம், அல்லது பிளாக் வரலாம், ஏன்னா பிளாக் இருக்குது உங்கள்கிட்ட, அல்லது ஒயிட்டும் வரலாம். ஆல்ரெடி ரெட் தான் போட்டுட்டீங்க, இது ஒரு ரெடியாக இருக்குது. இதை அப்படியே டேரெக்டாக எழுதிக்கிறேன். 42/625. திருப்பி அதை போட வேண்டாம், இதை மட்டும் போடுவோம். பிளாக் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் இருக்கிற பிளாக், செகண்ட் பாத்திரத்தில் இருக்கிற பிளாக். அதே ஃபார்முலா தான் n of b by n of s. மொத்தம் 25 பால் n of s. பிளாக் பால் மட்டும் எத்தனை இருக்குதுன்னா 9. இது ஒரு சம்மு இன்ட்டு இந்த பிளாக்குக்கு தனியாக போடணும். அதே டோட்டலாக ரெண்டாவது பாத்திரத்தில் 25 பால் தான். அதில் பிளாக் எத்தனை இருக்குதுன்னா 15 இருக்குது. அப்புறம் ஒயிட் போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் டோட்டலாக 25 பால், அதில் ஒயிட் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். ஒயிட் வந்து 10 இருக்குது. இன்ட்டு செகண்ட் பாத்திரம் டோட்டலாக 25 பால், அதில் எத்தனை ஒயிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பால் தான் இருக்குது. ஆல்ரெடி 42/625 நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். இந்த சம்மில் அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை திருப்பி எழுத வேணாம் நீங்கள். அதே மாதிரி 25 into 25 625 போட்டுக்க வேண்டியது தான். இப்போ 9 5s are 45, 135 வந்துடும். இது ஒரு 30/625. LCM எல்லாம் சேமாக இருக்கிறதுனால 625 அப்படியே எழுதிங்க. மேலே இருக்கிறத மட்டும் கூட்டினா போதும் நீங்கள். அப்போ 207 வரும் உங்களுக்கு. மேலே இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா இதான் உங்களுக்கு செகண்ட் சம்முடைய ஆன்சர். Both balls are of same color. Okay, thank you.